இந்தியா கூட்டணி என்பதை உருவாக்கியது முக்கியமான காரணமாக இருந்த தலைவர்களில் ஒருவர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதே போல் இடதுசாரிகள், அதே போல் திருமாவளவன். அதனால் இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக இருக்கிறது. 188 தொகுதியில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற திமுக 133 இடத்துல வெற்றி பெற்றிருந்தாலும் கூட 55 இடங்களில் இரண்டாவதாக வந்திருக்கிறார்கள். அதுதான் முக்கியமான பாயிண்ட். அது ஒரு மிகப்பெரிய கட்சி, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதோடு இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்கிற பொழுது அது மீண்டும் மிகப்பெரிய இயக்கமாக மாறுகிறது. அதனால் வாக்கு சதவீதத்தை பொறுத்தளவில் குறைவாக தோற்றமளித்தாலும் மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சிகள் தான் விடுதலை சிறுத்தைகளும் சிபிஎம் போன்ற கட்சிகள் எல்லாம். 234 தொகுதியில் அறுதி பெரும்பான்மைக்கு மேலே திமுக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு தவறே கிடையாது. 118ஆவது அவங்களுக்கு இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல, 117னா 118 இருக்கணும். அப்போ அவங்க அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லை. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. திமுகவில் கூட்டணியில் அதிக இடங்களை கேட்டு பெற சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் திட்டமிடுகின்றனவா? இதன் மூலம் திமுக கூட்டணியில் பிரச்சனை வருமா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு துரை பாண்டியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை பாண்டியன். வணக்கம். திமுக கூட்டணியில சிக்கல் ஆரம்பிச்சிருச்சோ? சிக்கல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. திமுக கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி. மதச்சார்பற்ற முற்போக்கு சக்திகளை ஒருங்கிணைத்து ஏறத்தாழ 10-12 வருடங்களாக ஒன்றுபட்டு பல போராட்டங்களை நடத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒரு மதச்சார்பற்ற நாடாக காப்பாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிற கட்சிகளில் ஒன்றுதான் திமுக. அதோடு சேர்ந்து இடதுசாரிகள் சிபிஐ, சிபிஎம், விசிகே போன்ற கட்சிகளும் இணைந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சீட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே? இல்லை, நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணி என்பதை உருவாக்கியது முக்கியமான காரணமாக இருந்த தலைவர்களில் ஒருவர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதே போல் இடதுசாரிகள், அதே போல் திருமாவளவன். அதனால் இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக இருக்கிறது. அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. கட்சிகள் தனக்கான அதிக இடத்தை கோருவது என்பது இயல்பானது. எல்லா அரசியல் கட்சியிலும் ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு கோரிக்கை தான். அதனால் சிபிஎம் எங்களுக்கு அதிக இடம் வேண்டும் என்று கேட்பதும், சிபிஐ அதிக இடம் வேண்டும் என்று கேட்பதும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கு அதிக இடம் வேண்டும் என்று கேட்பதும் அவருடைய உரிமை. ஆனால் அந்த நேரத்தில் உட்கார்ந்து பேசி யாருக்கு எவ்வளவு இடம் ஒதுக்கப்படும் என்பதை பேசி ஜனநாயகபூர்வமாக ஒரு முடிவெடுப்பார்கள். போன தேர்தலும் அதிகமான இடங்களை கேட்டார்கள், கிடைக்கவில்லை. கிடைத்ததை வைத்துக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கொஞ்சம் கூட சுணக்கம் காட்டவில்லை. அதே போல இப்பொழுதும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கோரிக்கை வைக்கிறாங்க, சிபிஎம் சொல்லுது. ஆனால் திமுக ஒரு கூட்டணி இருக்கணும்ல அப்படின்னு, திமுக கூட்டணி நம்ம தேர்தலை சந்திக்க முடியாதுல்ல அப்படின்னு கூட சொல்றாங்கல்ல. இல்லையே, அதை இன்னைக்கு பேசிய திரு சண்முகம் அவர்கள், சிபிஎம் உடைய செயலாளர் சண்முகம் மிக தெளிவாக சொல்லிட்டார். நாங்கள் இருப்பது திமுக கூட்டணி தான், திமுக கூட்டணியில் தான் தொடர்வோம், அதன் மூலமாக தான் தேர்தலை சந்திப்போம். எங்களுக்கு ஒரு சில சீட்டு வேண்டும் என்று கேட்பதில் எந்த தவறும் இல்லை, நாங்கள் கேட்கிறோம். அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிற பொழுது முடிவை எடுப்போம். நாங்கள் திமுக கூட்டணி தான் இருப்போம் என்று அறிவித்து விட்டு தான் பேசுகிறார்கள். அறிவித்து விட்ட பிறகு அந்த சீட்டை அதிகப்படுத்தி கொடுப்பாங்களா என்ன? அதிகப்படுத்தி கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். கொடுக்காட்டி தயாராயிருவாங்க. கொடுக்காட்டியும் பரவாயில்ல. இல்லை, இது திமுகவை காப்பாற்றுவதற்கான போராட்டம் இல்லை. தமிழ்நாட்டில் சிபிஎம் திமுகவோட சேர்ந்திருப்பது திமுகவை காப்பாற்றுவதற்காக அல்ல, இந்திய நாட்டினுடைய இறையாண்மையும் மதச்சார்பற்ற தன்மையையும் அரசியல் சட்டத்தையும் காப்பாற்றுவதற்காக தான் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் திமுகவோடு சேர்ந்துறார். அதே போல திமுகவும் இவர்களோடு சேர்ந்திருப்பதற்கு ஒரே காரணம் இறையாண்மையை காப்பாற்றுவதற்கு, அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்கு தான். வெறும் சீட்டு பிரச்சனை அல்ல, இது ஒரு நாட்டு பிரச்சனை. அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்றுபட்டு மீண்டும் தேர்தல் என்ற போராட்ட களத்தில் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். கடந்த போய் அரசியல் கொடுத்தாங்க, அது பத்தாது, அது எங்களுக்கான தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக அணி தான் இருப்போம் அப்படின்னா தகுதி இல்லைன்னு சொல்லல, தகுதி இல்லை என்று சொல்லவில்லை. எங்களுடைய செல்வாக்கோடு பொருத்தி பார்க்கிற பொழுது குறைவுதான் என்றாலும் நாங்களே சுருக்கமா சொன்ன, நீங்க வேகமா சொல்றீங்க. அது பொருத்தி பார்த்தால் குறைவாக இருப்பது போல் தோற்றம் அளித்தாலும் கூட தோற்றம் தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்க எப்படின்னு தெரியல, நான் ஒரு மத்திய அரசு ஊழியனாக பணியில் இருந்தவன். மாநில அரசு ஊழியர்கள் தொழிற்சங்கத்தோட இன்றைக்கும் நெருக்கமாக இருப்பவன், பல போராட்டங்களை கலந்து கொள்பவன். சாதாரணமாக ஒரு மத்திய அரசு ஊழியர் என்ன சொல்றான் தெரியுங்களா உங்களுக்கு? மத்திய அரசாங்கத்தில் இடதுசாரிகள் எப்பொழுதெல்லாம் அதிக எண்ணிக்கையில் இருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் மத்திய அரசு ஊழியர்கள் பாதுகாப்பாக இருந்தோம், பொதுத்துறை பாதுகாப்பாக இருந்தது, பாதுகாப்புத்துறை பாதுகாப்பாக இருந்தது. அதேபோல் மாநில அரசாங்கத்திலும் இடதுசாரிகள் செல்வாக்கு அதிகமானால்
மாநில அரசாங்கத்தில் இருக்கிற ஊழியர்களும் மாநில அரசாங்கத்துடைய துறைகளும் பாதுகாப்பாக இருக்கும் என்று பொதுவாக பேசிக் கொள்கிறார்கள். இதை நான் சொல்ல, பொதுவாக பேசிக் கொள்கிறார்கள். அதுதான் வரலாறும் கூட. அதனால அதிக இடம் கேட்பதற்கான ஒரு நியாயம் இருக்கிறது. அது முடியுமா முடியாதா என்பது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தெரிய வரும். முடியாதுல்ல, முடியும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. முடியாதுன்னு திமுக சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல? சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம். ஒருவேளை ஏத்துக்குவாங்க. நீங்க திமுக கூட்டணியிலேயே 12 இடங்கள் வாங்கி கொண்டிருந்த காலங்கள்லாம் இருக்கிறது. 15 இடங்களில் போட்டியிட்ட காலங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த காலம் இல்ல, இப்ப கொஞ்ச நாளைக்கு 2000லே இருந்தது. அதனால கடந்த காலம் திரும்பாது என்று சொல்ல முடியாது அல்லவா? அதனால திமுகவில் இறங்கி வருமா? இறங்கி வருவார்கள். இப்பவே 133 அவங்க 55 தொகுதியில் 2வது இடத்துல வந்துடும். 188 தொகுதியில பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற திமுக 133 இடத்துல வெற்றி பெற்றிருந்தாலும் கூட 55 இடங்களில் 2வதாக வந்திருக்கிறார்கள். அதுதான் முக்கியமான பாயிண்ட். அது ஒரு மிகப்பெரிய கட்சி, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதோடு இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்கிற பொழுது அது மீண்டும் மிகப்பெரிய இயக்கமாக மாறுகிறது. அதனால வாக்கு சதவீதத்தை பொறுத்தளவில் குறைவாக தோற்றமளித்தாலும் மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சிகள் தான் விடுதலை சிறுத்தைகளும் சிபிஎம் போன்ற கட்சிகள் எல்லாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிபிஎம் கட்சி உறுப்பினரே 1 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க. அதனுடைய மாஸ் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகிற, அதாவது வாலிபர் சங்கம், மாணவர் சங்கம், மாதர் அமைப்பு, தொழிற்சங்கம் என்று பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 லட்சம் பேர் அதில் உறுப்பினர்களாக வைத்திருக்கிற ஒரு மாபெரும் இயக்கம். அதனால் அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்ற கோரிக்கை வைக்கிறோம். அப்படி குறைத்து மதிப்பிட்டாலும் தேசத்துக்காக விட்டு கொடுக்கவும் இடதுசாரிகள் தயாராக இருப்பார்கள். விட்டு கொடுக்க தயாரான பிறகு எங்க கொடுக்க போறாங்க? இல்ல நாங்கள் விட்டு கொடுக்கவில்லை. நாங்கள் கேட்போம் கொடுக்கவில்லை என்றாலும் அதை விட்டு போட மாட்டோம். இன்னைக்கு 2 பாராளுமன்ற தொகுதியில மிக பெரும்பான்மை வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்ப 2 பாராளுமன்ற தொகுதினா எத்தனை தொகுதி வருது? 12 வருது. கொடுக்க மாட்டாங்களே? இல்ல 12 வருது. அப்ப நாங்க கேட்கலாம்ல. கொடுக்காமல் இருப்பது அவருடைய உரிமை, கேட்பது எங்களுடைய கடமை. கேட்கிறோம். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். சண்முகம் தெளிவாக சொல்லிவிட்டார், திருமாவளவனும் தெளிவாக சொல்லிட்டாங்க. நாங்கள் அதிக தொகுதியில கேட்டாலும் இந்திய நாட்டின் இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக, மதச்சிறுபான்மை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, மதச்சார்பற்ற தன்மைக்காக இந்த கூட்டணியில் தான் தொடருவோம் என்று சொல்லிவிட்டு தான் இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருக்கிறார்கள். தொடருவோம் இடதுசாரிகளும் திருமாவளவனும் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்க சீட்டு அதிகப்படுத்தி அப்படி ஒன்றும் ஒரு டைட் ரோப் வாக்கிங்லாம் அங்க இல்ல. திமுக வாய்ப்பு இல்லை. 2 பக்கமும் திமுக இருக்கிற அந்த தொகுதிகள் 234 தொகுதியில் அறுதி பெரும்பான்மைக்கு மேல திமுக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பு தவறே கிடையாது. 118வது அவங்களுக்கு இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. 117னா 118 இருக்கணும். அப்போ அவங்க அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் உங்கள்கிட்ட தெளிவாக நான் சொல்கிறேங்க, பல மாநிலங்களில் பல இடங்களில் எல்லா கட்சியும் இந்த பக்கம் அந்த பக்கம்னு கட்சி மாறிக்கிட்டே இருந்தாங்க. எங்கேயாவது இடதுசாரிகள் அப்படி போய் பார்த்துருக்கிறீர்களா? இன்னும் சொல்ல போனால் திமுகவில் இடதுசாரிகளின் பலம் அதிகமானால் திமுகவின் பலம் அதிகரிக்கும். அவர்களோடு சேர்ந்து நின்று போராடுவார்கள். சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் போராடுவார்கள், சட்டமன்றத்துக்கு வெளியிலேயும் போராடுவார்கள். போராடுறது இல்லைங்கிறதா நிலைமை. அதெல்லாம் இல்லை. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் நடத்தி கொண்டிருப்பது இடதுசாரி. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 12 மணி நேரம் வேலை என்று மத்திய அரசாங்கம் முடிவெடுத்து மாநில அரசாங்கம் அதை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னவுடன் போராட்டம் நடத்தியது யாருங்க? தமிழ்நாட்டில் இடதுசாரிகள். மசோதாவை கொண்டு வந்தாங்க. தடுத்து நிறுத்தியது யார்? இடதுசாரிகள் தான். வேற யாரும் அந்த போராட்டம் நடத்தல. இன்னைக்கும் சாம்சங்ல போராடியது யார்? இடதுசாரிகள் தான். CITU சங்கம் தான். அதே போல இன்னைக்கு போக்குவரத்து துறையிலும் போராடி கொண்டிருப்பது யார்? இடதுசாரிகள் தான். CITU சங்கம் தான். அதே போல அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு இன்னைக்கும் குரல் கொடுத்து கொண்டு இருப்பவர்கள் யார்? இடதுசாரிகள் தான். அதாவது போராட்டம் என்பது தொடர்கதையானது. தேர்தல் என்பது இடையிலே வருவது. வெறும் தேர்தலை வைத்து மட்டுமே இடதுசாரிகளை கணக்கீடு செய்வதும் அல்லது இப்படி இருக்கலாம் அப்படி சொல்வதும் அது நியாயமான வாதமாக தோன்றும். அரசுக்கு எதிராக கருத்து எதுவும் கூறாமல் ஒரு கிளை கட்சியாக இடதுசாரிகள் ஆகிவிட்டனவோ அப்படிங்கிற இல்ல. 12 மணி நேரம் வந்த பொழுது திமுகவை விமர்சனம் செய்தோம். போக்குவரத்து கழகங்களில் இன்னைக்கு அந்த ஓய்வூதிய பிரச்சனையை, ஓய்வூதியர்களுக்கான பணம் சேரவில்லை என்பதற்காக கேள்வி கேட்டுக்கொண்டும் அதற்காக போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதும் இடதுசாரிகள் தான். அரசு ஊழியர் ஆசிரியர் பிரச்சனையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நேற்று கூட சண்முகம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இடதுசாரிகள் தான் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு என்பதை பிரித்து பார்க்கிறோம். எதற்காக இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் கடந்த முறை கொடுத்ததை விட அதிக இடங்களை திமுக கொடுக்கணும்? எதுக்கு கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எதுக்கு கொடுக்கணும்? ஏன்னா எங்களுடைய செல்வாக்கு பெருகி இருக்கிறது நாங்க சொல்லுவோம். எதுல நிரூபிக்கணும்? அப்ப கேட்கவே கூடாது என்று சொல்லுவது ஜனநாயகத்துல நியாயமா? கொடுக்கணும்னு கேக்குறேன். இல்ல, எங்களுடைய செல்வாக்கு பெருகி இருக்கிறது, கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம்.
அதனால வந்து உங்களை விட நாங்கள் உண்மையாக போராடுவோம் என்று சொல்கிறோம். இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கடுமையான போராட்டங்கள் நடத்தி கொண்டிருப்பவர்கள் யார் என்று பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிகமாக போராடுவோர் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தான். அதனால அப்படி ஒரு போராளிகள் அதிகமாக இருப்பது திமுகவுக்கு தானே நன்மையானது. திமுக நன்மை கிடைக்குது, ஆனா இடதுசாரிக்கு என்ன நன்மைங்கிறேன். அது வந்து உடனே தலையிட சொல்ல முடியாதுங்க. அதாவது ஒரு நாட்டில் புரட்சி உடனே வருமா, நாளைக்கு வருமா, இன்னைக்கு வருமானு சொல்ல முடியாது. காற்று இப்பொழுது சுழன்றடிக்குமா, நாளைக்கு சுழன்றடிக்குமா என்று சொல்லவே முடியாது. அதனால புரட்சி என்பது வேற, இடதுசாரிகள் வளர்ச்சி என்பதும் வேற. அதனால இடதுசாரிகள் இன்னைக்கும் தள்ளிவிட முடியாத, அதாவது இவர்கள் தேவையில்லை என்று ஒதுக்க முடியாத ஒரு கட்சி அல்ல. சரி, இடதுசாரிகளுக்கும் சரி விடுதலை சிறுத்தை இருந்தாலும் கூட திமுக விட்டால் வேறு கூட்டணி இருக்கான்னு யார் இல்ல 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 இதை விட்டு அவர் வழி கிடையாது. இல்ல நாங்க தெளிவா சொல்ல நேத்தி கூட சண்முகம் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது போல ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், அப்படி என்றால் தாபாய்க்காவோட போவீங்களா? ஒரு பதில அருமையா சொன்னாங்க ரெண்டு பேருமே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சொன்னாங்க, சண்முகம் அவர்களும் சொன்னார். என்ன சொன்னாங்கன்னா, தாவேக்கா முதல்ல பாஜக எதிர்க்கிற கட்சியா, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு. பாயாசமா பாசிசமானு கேட்குற ஒரு கட்சியோட எப்படி சேர்ந்திருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் ஒரு வார்த்தை பிரயோகம் கூட மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வார்த்தையை கூட சொல்லாத ஒரு கட்சியாக தான் இருக்கிறார்கள். வக்பு மசோதாவில் எதிர்க்கிற மாதிரி பேசுகிறாங்களே தவிர விடுதலை சிறுத்தைகள் மாதிரியோ அல்லது இடதுசாரிகள் மாதிரியோ தெருவில் நின்று களத்தில் இருந்து போராடவே இல்லையே. களத்தில் நின்று போராடி கொண்டிருப்பவர்கள் யார்? இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் தான். அதனால அவங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கிறது. நியாயத்தை முதலமைச்சரும் பாராட்டுவார் என்று நம்புகிறோம். சரி, நீங்க இதை விட்டு ஒரு வழி இல்லையே. அதிமுக பாஜக கூட்டணி போக முடியாது, பாஜக இருக்கு, தெளிவா இருக்கிறாங்க. விஜய் கட்சிக்கும் போக முடியாது. இந்த திமுக இருந்தாதான் இருந்த சீட்டாவது ஜெயிக்க முடியும். அதான் நிலவரம். அந்த சீட்டை எவ்வளவு அதிகமாக பெற முடியுமோ அதை பெற நாங்க முயற்சி செய்யறோம், அவ்வளவுதான். திமுக ரொம்ப வலுவா இருக்கு. திமுக வலுவாக தான் இருக்கிறது. முன்பு எப்போதும் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிறது. அதற்கு காரணமாக இருப்பவர்கள் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும். அதை முதலமைச்சர் உணர்ந்து எங்களுக்கு இடம் கொடுப்பார் என்று நம்புகிறோம். இந்த மாதிரி இன்னும் கெஞ்சிட்டே இருந்து எப்படி கொடுப்பாங்க? இல்லை, நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில், அரசியல் நிலைமை, பொருளாதார நிலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நிற்பதன் மூலமாக தான் பாஜகவை தோற்கடிக்க முடியும் என்று தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா திராவிட இயக்கத்தில் ஒரு வலுவான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு வந்து மாநில சுயாட்சிக்காகவும் மக்கள் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வக்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதை ஆதரிப்பது தவிர இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தையும் வேறு வழி இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு விதமான பிரச்சனைகளை இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அரசியல் சட்டம், இன்னைக்கு அரசியல் சட்டத்தை நீர்த்து போக செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு தொகுதி மறுவரை என்ற பெயரில் நாடாளுமன்றத்தை 848 இடத்த போட்டாங்க. அதை எப்படி கொண்டு வர போகிறீர்கள் என்று ஒரு கேள்வி வருகிறது. எப்படி கொண்டு வர போறீங்க? ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம் சொன்னால் இன்னைக்கு மக்கள் தொகைக்கு தகுந்தாற்போல் கணக்கு போட்டால் தமிழ்நாட்டுக்கு குறையும். வெறும் 5 மாநிலங்கள், இந்தி பேசுகிற 5 மாநிலங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தி அங்கு வெற்றி பெற்றாலே பாஜக ஆட்சி அமைக்க முடியும். தென் மாநிலங்களுடைய வாக்குகளை தேவையில்லை என்ற நிலையை நோக்கி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு ஆபத்தையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல், அதே போல தொகுதி வரையறை, இது ரெண்டிலும் பாஜக வெற்றி பெற்றால் அடுத்த ஜனாதிபதி திரு மோடி அவர்கள் தான். அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை நோக்கித்தான் இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஒழித்து கட்டிவிட்டு ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான முயற்சியில் தான் இவர்கள் தொகுதி மறு வரையறை என்பதையும் அதே போல இன்னைக்கு பல்வேறு திட்டங்களையும் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக 29 வர போறதுல அதுக்கான அச்சம் இப்ப தேவை இல்லை. 27 சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பித்தால் அதுக்கு பிறகு வரலாம். அதனால இப்ப வரவில்லை என்பதற்காக ஒத்தி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால வரும் என்று நாம சொல்லி கொண்டு இருக்கிறோம், மக்களை உஷார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை நடந்தால் நான் சொல்றதான், தொகுதி மறு வரையறையும் வெற்றி பெற்று அதே போல ஒரே நாடு ஒரு தேர்தலும் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்திய நாட்டின் அடுத்த ஜனாதிபதி பிரதமர் மோடி அவர்கள் தான். 2வது சொல்லிட்டீங்க, நீங்களே பிரச்சாரம் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல, அப்படிதான் அவங்க காய் நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய அணுகுமுறை அப்படிதான் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை காண்பித்து இருக்கின்ற பிரச்சனை இருந்து திசை திருப்புவதற்கு கூட்டணிகளும் திட்டமிடுகின்றன. இல்ல, எந்த திசை திருப்பலும் இல்லைங்க. இன்னைக்கு இந்திய நாட்டு மக்களுடைய கஷ்டகாலம் என்னன்னா பிஜேபியினுடைய ஆட்சி காலம் தான். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் 11 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்காங்க. 11 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கலாம். ஹிட்லர் கூட தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்றார்.
மோடியும் தேர்தலை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் முன்னால் பெற்ற வெற்றி இல்ல. இன்னைக்கு கூட்டணி ஆட்சி தான் 240 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முன்னாடி தேர்தலில் நிற்கிற பொழுது வாரணாசியிலே அவர் பெற்ற வாக்குகளும் 2வது தடவை பெற்ற வாக்குகளும் 3வது தடவை பெற்ற வாக்குகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எந்த அயோத்தி ராமர் கோயிலை வைத்து வாக்கு சேகரிக்கலாம் என்று நினைத்தார்களோ அந்த அயோத்தி தொகுதி ஃபைசாபாத் தொகுதியிலேயே அவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள். அங்கு ஒரு பொது தொகுதியில ஒரு தலித்தை நிற்க வைத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதனால இந்த அயோத்தி நாடகமும் எடுபடாது. இன்னைக்கு இன்னொரு திசை திருப்பல நாங்க பண்ணல, மோடி செய்து கொண்டிருக்கிறார். சரி, அது தவிர நம்ம இப்ப தமிழ்நாட்டை பொறுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நாங்க என்னங்க திசை திருப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது? கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, மெட்ரோவுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம நாங்கள் ₹1 உங்களுக்கு வரி கட்டினால் எங்களுக்கு 29 பைசா தான் கொடுக்குறீங்க. பீகாருக்கு 2,4 ரூபாய் கொடுக்குறீங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு ₹7 கிட்டத்தட்ட கொடுக்குறீங்க. ஆனா எங்க வரியை வாங்கிட்டு எங்களுக்கு கொடுக்காம இருக்கிறீங்க என்று நாங்கள் கேள்வி கேட்பது எப்படி தவறு, எப்படி திசை திருப்பலாக இருக்க முடியும்? இன்னைக்கு விலைவாசிக்கு காரணம் என்னங்க? பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலை. ஆனா பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உலக மார்க்கெட்ல கச்சா எண்ணெயோட விலை குறைந்த பிறகும் குறைக்காமல் இருக்கிற அரசாங்கம் யார்? அடிப்படை விலைவாசி உயர்வுக்கு காரணமாக இருப்பது எது? இந்த விலை உயர்வு தான். அதை குறைக்க வேண்டிய அவசியம் இருக்கிற பொழுது ஏன் நீங்க குறைக்கவில்லை? மோடி என்ன சொன்னார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி? நீங்க ஒரு குடும்பத்துக்கிட்ட 60 வருஷமா ஆட்சியை கொடுத்திருந்தீங்க, எனக்கு 60 மாசத்துக்கு ஆட்சியை கொடுங்க, நான் என்ன இந்த நாட்டில் மந்திரத்தை செய்ய போகிறேன், விலைவாசியை குறைக்க போகிறேன் என்று சொன்னார். ஆனால் மாறுபட்ட இந்தியாவாக இருக்கிறது. பணக்காரன் ஆகிவிட்டான். 1% மக்களிடம் 40% சொத்து குவிந்திருக்கிறது. 50% ஏழைகளிடம் வெறும் 15% சொத்துக்கள் கூட இல்லை. அப்ப பணக்காரன் ஆக்கிற இந்தியாவை தான் 11 வருடங்களாக உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் ஏழைகள் மேலும் ஏழைகள் ஆகியிருக்கிறார்கள். இதுதான் உண்மையான இந்தியா. பெரிய வரலாறு வேணா, பொருளாதாரத்தில் நாங்கள் 3வது இடம் 4வது இடங்கிறீங்க. உங்களுடைய பர் கேபிட்டா இன்கம், ஒரு தனிநபர் வருமானம் எவ்வளவுங்க இந்திய நாட்டில்? $2,700. இது ஜப்பான்ல எவ்வளவு? $37,000. கற்பனைக்கே பண்ண முடியாது. ஆனா ஒரு தனிநபர் வருமானம் குறைஞ்சிருக்கு. அந்த தனிநபர் வருமானம் கூட சரியான கணக்கு இல்லை. ஒரு நாளைக்கு 30 கோடி 40 கோடி சம்பாதிக்கிற அதானி அம்பானி இருக்கிற பொழுது 30 ரூபா 40 ரூபா சம்பாதிக்கிற ஏழைகளையும் போட்டு கணக்கு போட்டு தான் தனிநபர் வருமானம் வந்திருக்கிறது. அப்படி பார்த்தாமோ என்று சொன்னால் பசி பட்டினி அதிகமாக இருக்கிற நாடுகளில் ஒன்று இந்தியா. அப்படிப்பட்ட இந்தியாவை வைத்துக்கொண்டு நான் முன்னேறிவிட்டேன் என்று சொல்வதெல்லாம் சரியில்லை. முன்னேறி இருப்பது இந்திய நாட்டினுடைய முதலாளிகள். இந்தியாவில் இருக்கிற ஏழைகள் முன்னேறவே இல்லை, இருந்ததை விட மோசமாகி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் கருத்து குறிப்பாக திரு துரைபாண்டியன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.